இப்பொழுது நாம் இந்த ஹியூமன் சைக்கிள் அதில் சாப்டர் 10 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு எஸ்தெட்டிக் அண்ட் எத்திக்கல் கல்ச்சர். ஒன்று எஸ்தெட்டிக். எஸ்தெட்டிக் என்றால் அழகுணர்ச்சி சார்ந்த கலாச்சாரம். எத்திக்கல் என்றால் இந்த தார்மீக ஒழுக்க நெறிகள் சார்ந்த கலாச்சாரம். எதை நம்ம கலாச்சாரம்னு சொல்றது? அழகுணர்ச்சி ரொம்ப எல்லாமே எஸ்தெட்டிக்கா இருக்கு. அது அது இருந்தது அப்படின்னா நம்ம கல்ச்சர் நம்ம போன சாப்டர்லேயே பார்த்தோம். சிவிலைசேஷன்னா என்ன, கல்ச்சர்னா என்னங்கிறத பார்த்தோம். எது கல்ச்சர் இல்லைங்கிறதையும் பார்த்தோம். எல்லா விதமான நாகரிகமான விஷயங்கள்லாம் இருந்து கொண்டு, நாகரிக வாழ்வில் இருந்து கொண்டு, அதனுடைய வசதிகள் எல்லாத்தையும் நாம் அனுபவித்து கொண்டு இருப்பதனால நம்ம ஒரு கல்ச்சர்டு மனிதன் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. ஒரு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் இந்தியாவில் ஏதோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் ஒப்பிட்டு நியூயார்க்கில் இருக்கிற மனிதன் நல்ல கல்ச்சர், இந்த கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கல்ச்சர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு புறத்தில் என்னதான் நாகரிகம் இருந்தாலும் அது ஒன்றே அளவுகோல் ஆகாது. வெறும் பொருளாதார வசதியில் நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில் ஒரு சமுதாயத்தில் மனிதர்கள் இருந்தாலும் அது கலாச்சாரம் ஆகாது. அது எக்கனாமிக் பார்பரிசம் அப்படிங்கிறார். ரொம்ப ஒரு புதிய கண்ணோட்டத்தை தருகின்றார். நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த கேட்டகரியிலே நாமே எந்த இதில் ஃபிட் ஆகிறோம் அப்படிங்கிறது நம்மை நாமே உற்று நோக்கி பார்க்கணும். அது பிட்வீன் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன். அடுத்தது எஸ்தெட்டிக் அண்ட் எத்திக்கல் கல்ச்சர்ல அழகுணர்ச்சி, எத்திக்கல் சென்ஸ், இது ரெண்டும் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கின்றது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, எஸ்தெட்டிக் அந்த அழகுணர்ச்சி, கலை நயம் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் சுதந்திரமாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த தார்மீக நெறிகள் கட்டுப்பாடுகள்லாம் அவங்களுடைய ஒரு சுதந்திரமான எண்ணங்களினுடைய வெளிப்பாட்டிற்கு தடையாக இருக்கின்றது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த எத்திக்ஸ் ஓரியன்ட் பர்சன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சமுதாயத்தை வழி நடத்தும் அப்படின்னா எத்திக்ஸ் தான் வழி நடத்தும். எஸ்தெட்டிக் அழகுணர்ச்சி என்கின்ற பேரில் நம்ம தார்மீக நெறிகளை நம்ம காத்துல பறக்க விட்டுட்டோம் அப்படின்னா சமுதாயம் ஒரு சரியான ஒரு சமுதாயமாக அமையாதுன்னு இவங்க சொல்றாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இது எல்லா நிலையும் இது பார்க்கணும். இது உண்மை. இது எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வீட்லையும் நடக்கக்கூடிய விஷயம். அந்த ஜெனரேஷன் கேப்னு சொல்றோம். ஏன்னா ஒரு ஜெனரேஷன்ல ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்றாங்க, இன்னொரு அடுத்த ஜெனரேஷன்ல வேற ஒரு இதுக்கு இன்சிஸ்ட் பண்றாங்க. இந்த முரண்பாடுகள் வருது. இந்த முரண்பாடுகள்ல இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். இதுல முரண்பாடு அவசியமா? அதுதான் இங்க கேள்வி. இது ரெண்டுக்கும் உள்ள முரண்பாடு அவசியமா அப்படிங்கறத கேள்வி. ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த காண்டக்ட், இந்த நெறிமுறை சார்ந்த வாழ்வும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு கல்ச்சர் லைஃபினுடைய ஒரு பகுதி தான். ஒரு எத்திக்கல் ஐடியாலிட்டி, அதுதான் ஐடியல் தான் ஒரு வழி நடத்தும் ஒரு உந்துதலாக ஒரு நன்றாக ஒரு கலாச்சாரத்தில் வளர்ந்த மனிதனிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் அவர். இந்த கான்ஃப்ளிக்ட் எதனால வருது அப்படின்னா, நாம நம்மளுடைய அந்த மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிபிலிட்டி, ஹியூமன் பாசிபிலிட்டி, அது குறித்த நமக்கு ஒரு இம்பர்ஃபெக்ட் வியூ இருக்கு. மனுஷன் கிட்ட என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத குறித்தே நமக்கு ஒரு இம்பர்ஃபெக்ட் வியூ இருக்கு.
அதே போல நம்முடைய முழுமை, பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்தே நமக்கு வந்து ஒரு இம்பர்ஃபெக்ட் வியூ இருக்கு அப்படிங்கிறார். இந்த இம்பர்ஃபெக்ட் வியூனால தான் நம்ம வந்து ரெண்டுக்கும் இடையில கான்ஃபிளிக்ட பார்க்கிறோம் அப்படிங்கிறார். இந்த கான்ஃபிளிக்ட் தான் வந்து நம்முடைய அமைப்பே ஒரு அமைப்பு, ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் இரண்டு மாறுபட்ட கூறுகளை கொண்ட மனிதனாக நம்மையே ஆக்குகின்றது அப்படிங்கிறார். எனக்கு எது முக்கியம், எஸ்தட்டிக் எது முக்கியமா, இல்லை எனக்கு வந்து தார்மீக நெறி முக்கியமா அப்படிங்கிற கான்ஃபிளிக்டை எனக்குள்ளேயே அது ஏற்படுத்துது அப்படிங்கிறார். இது வந்து காலம் தொட்டும் ஹிஸ்டாரிக்கலா கூட இருக்கு. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஜூயிஷ் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கக்கூடிய பைபிள், ஹீப்ரூ பைபிள், ஓல்ட் டெஸ்டமெண்ட். அதுல வந்து ரொம்ப எதுக்கு இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒபீடியன்ஸ் டு ரூல்ஸ் அண்ட் மொராலிட்டி, இதுக்கு தான் இன்சிஸ்ட் பண்றாங்க. அடுத்தது இந்த கிரேக்க நாகரிகத்தை ஒட்டிய வாழ்வுல எதுக்கு இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அறிவுக்கு முக்கியத்துவம் தர்றது, அழகுக்கு முக்கியத்துவம் தர்றது. ஸோ இது ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா காலம் தொட்டு நாகரிகத்தை நாகரிக வரலாற்றில் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கின்றன. அப்படின்னா இந்த கிரேக்க நாகரிகத்துல பார்த்தோம் அப்படின்னா அறிவு, அந்த ரீசன், பகுத்தறிவு, ஒரு சென்ஸ் ஆஃப் பியூட்டி, அதே போல ஒரு அழகுணர்ச்சி குறித்த ஒரு நன்றாக புரிதல், இதற்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எத்திக்ஸி எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அந்த அழகுணர்ச்சி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்க பார்த்தாங்க. எதை எத்திக்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னா, எதெல்லாம் வந்து அழகை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றதோ, அதே அதே போல அதைத்தான் வந்து அதை எத்திக்ஸ் சொன்னாங்க. எது நல்லது அப்படின்னா அதை அழகை நோக்கி நம்ம அழைத்து செல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் அந்த கிரீக்ல என்ன ஒரு கிரேக்க பிலாசபில தத்துவத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிவைனே வந்து அவங்க டிவைன் ஆஸ் பியூட்டிங்கிறது தான் சொன்னாங்க. அது நம்ம இந்திய மரபுல பார்த்தோம் அப்படின்னா அது இயற்கையாகவே அமைந்துள்ளதை நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து பிரித்து பார்க்கறது இல்லை. எஸ்தெட்டிக் இதையும் மாரல் அந்த 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 எத்திக்ஸையும் நம்ம வந்து பிரித்து பார்க்கறது கிடையாது. நம்ம இதில் ரெண்டுமே பொருந்தி தான் வந்து காலம் தொட்டு இருந்து வந்துள்ளன. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த போராட்டம் இருந்து கொண்டு வருகின்றது அப்படிங்கிறார். இந்த கான்ட்ராஸ்ட் எங்க பார்க்கலாம் அப்படின்னா யூரோப்பியன் கல்ச்சர்ல பார்க்கலாம் அப்படிங்கிறார். ஏன்னா நம்மளுடைய மைண்ட்லேயே பார்த்தோம்னா இது குறித்த ஒரு கான்ஃப்ளிக்ட் எழுகின்றதை பார்க்கலாம். மைண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் மைண்டோடைய ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம். அப்புறம் நம்முடைய இப்படிதான் நடந்து கொள்ளணும், என்னுடைய காண்டக்ட் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 டைரக்ஷன், என்னுடைய கேரக்டர் இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு எத்திக்கல் மேன், ஒரு தார்மீக நெறி சார்ந்த மனிதனை உருவாக்குகின்றது. அதே சமயம் என்கிட்ட இன்னொரு சைடும் இருக்குது. அது என்ன செய்கின்றது? அழகு எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதை ரசிக்கின்றது. கலைநயம் என்னிடம் இருக்கின்றது, எங்கெல்லாம் கலையினுடைய அருமையான வெளிப்பாடுகள் இருக்கின்றதோ அதை நான் ரசிக்கின்றேன். இது என்னுடைய மறுபுறம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய ஜீவன்லேயே எக்ஸ்க்ளூசிவா ஒன்லி எத்திக்ஸ், தார்மீக நெறிகள் அப்படியும் இருக்கலாம், இல்லை ஒன்லி எஸ்தெட்டிக் கல்ச்சர், வெறும் அழகுணர்ச்சி அது சார்ந்த விஷயங்கள், இதிலேயே நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய மனம் வந்து அப்படிதான் தன்னை இருத்தி கொள்கின்றது. சில சமயம் இவை இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்டிங் ஐடியல்ஸா இருக்கும். ஒன்றுடன் ஒன்று முரண்பட்ட நிலையில் கான்ஃப்ளிக்டிங் ஐடியல்ஸோட செயல்படுவதற்கும்
வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா அந்த எஸ்தட்டிக் மேன், அழகுணர்ச்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடிய மனிதன் வந்து இந்த தார்மீக விதிகளை வந்து அவனுடைய கலையினுடைய வெளிப்பாட்டிற்கான அந்த சுதந்திரத்துல அது வந்து ஒரு தடை என்று நினைக்கின்றான். ஏன்னா அவன் வந்து ஒரு ஹெடனிசம், பிளஷர் லவரா இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், அந்த எத்திக்கல் ரூல் வந்து அவனுடைய அந்த மகிழ்ச்சி, குதூகலத்தை அது மிதிக்கின்றது, கீழே அமுக்கி மிதிக்கின்றது என்று நினைக்கின்றான். இந்த இதை நம்ம பார்க்குறோம். நம்ம நிறைய பேருடைய வாழ்வில் பார்த்துருக்கோம். போயட்ஸு, பெரிய ஆர்டிஸ்ட், பெயிண்டர்ஸ்லாம் அவங்களுடைய லைஃப் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ளஷர் லவ்விங்காக இருப்பாங்க. எல்லாமே வந்து அந்த சென்சுவல் ஹாப்பினஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஒரு சமயம் அவங்க ரொம்ப இதில் நல்ல சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே சமயம் அவங்களுடைய எதற்கு அவங்க வந்து இந்த ப்ளஷர் லவ்விங்காக இருப்பாங்க. ஹெடோனிஸ்டாக இருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். அது அவங்கள்ட்ட வந்து ரொம்ப எத்திக்ஸ் வந்து அவங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. அத்தகைய மனிதர்கள் வந்து எத்திக்ஸை எப்போ ஏற்றுப்பாங்க அப்படின்னா, ஒன்லி அது வந்து அவங்களுடைய அந்த கலை கலை ரசனை, அந்த அழகுணர்ச்சி இதோடலாம் ஒத்து போனாதான் அந்த எத்திக்கல் ரூலை அவங்க ஏற்றுப்பாங்க. அதர்வைஸ் தே வில் நாட் அக்செப்ட் இட். ஈவன் மதத்தை கூட அப்படிப்பட்டவர்கள் வந்து எந்த ஆஸ்பெக்ட் மதத்தினுடைய எந்த ஆஸ்பெக்ட் அவங்க வந்து விரும்புவாங்க அப்படின்னா, எகைன் அங்கேயும் ஒரு பிளஷர் சீக்கிங் ஆஸ்பெக்ட் தான் அவங்க விரும்புவாங்க. அதே சமயம் இந்த எத்திக்கல் மேன் பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து இந்த கலை, இந்த அழகுணர்ச்சி இதையெல்லாம் வந்து அவன் வந்து சந்தேக கண்ணோடு தான் அவன் பார்க்கின்றான். ஏதோ இவங்கெல்லாம் வந்து ஒரு லூஸ் மாரல்ஸோட இருக்கிறவங்க, தே ஆர் லேக்கிங் இன் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அது வந்து எல்லாமே ஒரு ஒழுக்கங்கெட்டவர்களாக தான் அவங்க இந்த அதர் சைடில் பார்க்குறாங்க. ஆனா இது என்ன நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறார் பகவான் என்ன சொல்றாருன்னா, ஏஸ்தெட்டிக் சென்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிக்ட் எத்திக்கல் லைஃபோட நம்மால வந்து இணைக்க முடியும். இவை ரெண்டும் முரண்பட்ட விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறார். அதை தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா இந்த சைடு இருக்கிறவங்க வந்து இதுக்கு முக்கியத்துவம் தராங்க, எஸ்தெட்டிக் சென்ஸுக்கு முக்கியத்துவம் தராங்க. எத்திக்கல் லைஃப் லீட் பண்றவங்க அதுக்கு முக்கியத்துவம் தராங்க. ஆனா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒருவர் இருக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இத்தகைய மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அந்த தார்மீக நெறிகளுக்கு வந்து முக்கியத்துவம் தர மனிதர்கள், எதெல்லாம் அழகா இருக்கின்றதோ அதை வந்து வெறுப்பவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபண்டமெண்டலா அந்த ஒரு பியூரிட்டன் ஆட்டிடியூட்ல இருப்பாங்க என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார், இறுதியாக என்ன கூறுகின்றார், இந்த ரெண்டு இதையும் வந்து நம்ம வந்து அதனுடைய முழுமையைத்தான் நம்ம பார்க்கணும். அழகுணர்ச்சி அப்படின்னா அதனுடைய முழுமைக்கு ஆழமாக சென்று அதை நம்ம வெளிப்படுத்தணும். அதே போல தார்மீக நெறிகள்னு எடுத்துக்கொண்டா அதையும் நம்ம முழுமையாகத்தான் பார்க்கணுமே ஒழிய ஒன்றை ஒன்று விலக்கி நம்ம வந்து செயல்பட முடியாது அப்படிங்கிறார். இதுதான் பகவானுடைய கருத்து. பகவானுடைய கருத்து எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து இங்க பார்க்க முடியாது. ஏன்னா பகவானுடைய வியூ வந்து ஃபுல் வியூ 360 டிகிரி ஆங்கிள் தான் நம்ம பார்க்க முடியும். அதனால இது ரெண்டும் வந்து எதிரெதிரான நிலைகள் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ரெண்டையும் நம்ம வந்து ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் தான் நம்ம வந்து அதோடைய பாசிபிலிட்டிஸை வெளியே கொண்டு வரணுமே தவிர ஒன்றை விலக்கி இன்னொன்றை செயல்படுத்துதலும் ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம வந்து விலக்கி இன்னொரு ஆஸ்பெக்டுக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் தர்றது அப்படிங்கிறது சரியான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் growth இருக்காது அப்படிங்கிறார். இது வந்து பகவானினுடைய வியூ. பகவானினுடைய வியூ வந்து கரெக்ட் அது. ஏன்னா அது ஃபுல் மேன் அப்படின்னா எல்லாத்துலேயும் தான் அவன் வந்து இருக்கணும் ஒழிய ஒன்றை எடுத்துக்கிட்டு இன்னொன்று வந்து பண்ணானா அப்படின்னா அது கிடையாது. அப்படியும் இன்ஃபேக்ட் இன்டெக்ரல் யோகாவே அப்படிதான். இன்டெக்ரல் யோகாவில் வந்து எதையும் நம்ம வந்து விளக்குவது இல்லை, எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹையர் கான்சியஸ்னஸோட நம்ம அப்ரோச் பண்ணுறோம். அதுதான் முக்கியம். எந்த கான்சியஸ்னஸோட நம்ம ஒரு காரியத்தை செய்யறோங்கிறது தான் முக்கியம். எல்லாத்தையும் ஒரு ஹையர் கான்சியஸ்னஸோட செய்யும் பொழுது இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இல்லாமல் போயிடும்.
அதுதான் பகவான் இங்க சொல்ல வர்றார். அது எத்திக்கல் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்றதாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த எஸ்தட்டிக் ஆட்டிடியூடோடு இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம ஒரு ஹையர் கான்சியஸ்னஸோட பேக்ல பார்க்கும் பொழுது இந்த முரண்பாடு அப்படிங்கிறது அங்க இல்லாம போயிடும். அதுதான் பகவான் வந்து இங்க கிளாரிஃபை பண்றார். இது வந்து ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும், சமுதாயத்திற்கும் பொருந்தும், நாட்டிற்கும் பொருந்தும். பகவான் என்ன சொல்றார், தனி மனிதன் எப்படி இருக்கிறானோ சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவிட்டி தான். அதை ஒட்டி தான் அந்த சமுதாயம் அமையும், நாடு அமையும் அப்படிங்கிறது தான் பகவானினுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இப்போ பேராகிராஃப் 5 and 6 போகலாம். The Human Cycle, Chapter 10, Aesthetic and Ethical Culture, Paragraph 5. Society is only an enlargement of the individual. Therefore, this contrast and opposition between individual types reproduces itself in a little contrast and opposition between social and national types. We must not go for the best examples to social formulas, which do not really illustrate these tendencies, but are depravations, deformations, or deceptive conformities. We must not take as an instance of the ethical turn the middle class Puritanism touched with a narrow, tepid, and conventional religiosity which was so marked an element in 19th century England. That was not an ethical culture but simply a local variation of the general type of bourgeois respectability you will find everywhere at a certain stage of civilization. It was Philistinism, pure and simple. Salient points. The contrast and opposition between individual types reproduces itself in a like contrast and opposition between social and national types. The best examples to social formulas do not give the true picture. They are deceptive conformities. The ethical type of middle-class Puritanism in 19th century England with a conventional religiosity was not an ethical culture. It was pure Philistinism. அந்த இண்டிவிஜுவலுக்குள்ள கான்ட்ராஸ்ட் பார்த்தோம். எஸ்தட்டிக் என்கிட்ட ஒரு அழகுணர்ச்சி இருக்குது, உணர்ச்சி இருக்கு அப்படின்னா அது பெருசா, இல்லை அந்த என்கிட்ட தார்மீக நெறிகள் இருக்கின்றது அது உயர்ந்ததா? இந்த 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 கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு தனி மனிதன் கிட்ட இருக்கும். அதே தான் சமுதாயத்தில் இருக்கும். சொசைட்டி அப்படிங்கிற பார்க்கும்போது சமுதாயம், சொசைட்டி அப்படிங்கிறது தனி மனிதனுடைய ஒட்டுமொத்த ஒரு அமைப்பு தான் சமுதாயம். ஸோ அதே தான் சொசைட்டிலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ இத்தகைய மனிதர்களை கொண்ட இத்தகைய ஒரு எதிர்ப்பு, இந்த முரண்பாடை கொண்ட மனிதர்கள், இவர்கள் தான் வந்து அத்தகைய ஒரு எதிர்ப்பையும் முரண்பாட்டையும் கண்ட சமுதாயத்தை உருவாக்குகின்றார்கள். அது நாடாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், உருவாக்குகின்றார்கள். இது வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது. சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா தேவையில்லாத போராட்டங்கள் வருவதை பார்க்குறோம். பகவான் சொல்ற விஷயம் வந்து ரொம்ப ஆழமான விஷயம். அது நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சொல்லலாம். ஏன்னா எதுவுமே இங்கே நம்ம இன்டெக்ரல் பூரண யோகத்தில் எதுவுமே வாழ்விலிருந்து விலக்கு கிடையாது. இல்லை இதெல்லாம் நம்ம வாழ்வு அன்ஸ்பிரிச்சுவல், இது ஸ்பிரிச்சுவல்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து ஒரு கலை நயத்தோட ஒரு கலை படைப்பை படைக்கின்றார்கள். அது வந்து ஒரு ஒரு எழுத்து மூலமாக வர ஒரு ஒரு நாவலாக இருக்கலாம்.
இதை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த மாரல் போலீசிங் பண்றவங்க ஏதோ ஒரு விஷயத்துல அப்போஸ் பண்ணுவாங்க, அதை வெளியே வர விட மாட்டாங்க அவங்க. இதை நம்ம பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம். அது பெரிய 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 கான்ஃப்ளிக்ட்லாம் உருவாகின்றது நம்ம பார்க்குறோம். இது எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கு, எல்லா லெவல்லையும் அந்த லெவலில் இருக்கின்றது. இன்ஃபேக்ட் சில எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரீஸில் யார் அது மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணிடுறாங்க, அவங்கள வந்து ஹார்ம் பண்ணுறாங்க. நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எ நேம். இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க வந்து கலை அந்த அப்ரோச்சோட எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த மதம் சார்ந்த தீவிரவாதிகள் வந்து அதை வந்து வன்மையாக எதிர்க்கிறார்கள், வன்முறையை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எல்லா நாடுகளிலும் இருக்கு, நம்மளுடைய சமுதாயத்திலும் இருக்கு, நம்ம பார்க்குறோம். இதுதான் இதுல என்ன அப்படின்னா ரெண்டுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இவங்க புரிஞ்சுக்கிறதுனால தான் அது மாதிரி வந்து ஒரு அந்த கான்ட்ராஸ்ட் அண்ட் ஆப்போசிஷன் வருது அப்படிங்கிறாங்க. இப்ப சில ஐடியலா நம்ம வந்து சில நாடுகளை எடுத்துக்கலாம். சில நாடுகள்ல ஐடியலா ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து ரொம்ப எத்திக்கலா இருந்தாங்க, இல்ல அவங்க வந்து ரொம்ப ஐடியலா வந்து வெறும் அழகுணர்ச்சி அதற்கு மாத்திரம் முக்கியத்துவம் அதற்கு அளித்தார்கள் என்று நம்ம சில ஐடியலா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஆனா இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறார். அது மேலோட்டமா தான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 18th and 19th செஞ்சுரி வந்து யூகே அந்த பிரிட்டிஷ் இங்கிலாந்து கல்ச்சர்லாம் பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப அந்த சில நெறிகளுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் அப்படிங்கிறார். ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கும், இதுல உண்மைத்தன்மை இருக்காது அப்படிங்கிறார். அதாவது இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதுல வந்து உண்மைத்தன்மை இருக்காது அப்படிங்கிறார். அது வந்து ஒரு டிசெப்டிவ் கான்ஃபார்மிட்டிஸ் அப்படிங்கிறாரு. டிசெப்டிவ் கான்ஃபார்மிட்டிஸ் என்ன அர்த்தம்? இந்த ஒரு சமுதாயமோ ஒரு மனிதனோ பார்த்தோம் அப்படின்னா அவன் கம்ப்ளீட்டா 1 2 3 4 இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மேம்போக்கா தான் இருக்கும். உண்மையிலேயே அது வந்து டிசெப்டிவா இருக்கும். அதைத்தான் வந்து பகவான் வந்து டிசெப்டிவ் கான்ஃபார்மிட்டிஸ் அப்படிங்கிறார். ஐடியல் மேன் அப்படின்னு சில பேர் நம்ம சொல்லுவோம், ரொம்ப கரெக்டான மனுஷன், ரொம்ப ஐடியல் பர்சன், இவர் வந்து எதுவுமே இப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்றோம். சம்டைம்ஸ் வி டோன்ட் நோ ரியலி. அவங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இது சமுதாயமும் இருக்கலாம். சமுதாயம் வந்து ஒரு நாட்டினுடைய சமுதாயம் ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்திருக்கலாம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிசெப்டிவ் கான்ஃபார்மிட்டிஸ் அப்படிங்கிறார் பகவான். டிசெப்டிவ் கான்ஃபார்மிட்டிஸ் என்ன அர்த்தம்னா உண்மையிலேயே அது மாதிரி கிடையாது, வெளியில அது மாதிரி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கும் தனி மனிதர்கள் இல்ல சமுதாயம். ஆனா சமுதாயம் அப்படிங்கிறது தனி மனிதர்களுடைய ஒட்டுமொத்த அமைப்பு தானே. அத்தகைய மனிதர்கள் இருந்தாங்கன்னா அது அப்படிப்பட்ட ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு டிசெப்டிவா தான் இருக்கும், உண்மைத்தன்மை இருக்காது அப்படிங்கிறார். அதே போல இந்த எஸ்பெஷலி பகவான் வந்து இந்த 19th செஞ்சுரி இங்கிலாண்டை பற்றி தான் சொல்றார். இதை வந்து பகவான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பியூரிட்டானிசம் அப்படிங்கிறார். நிறைய அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து அவங்க பகவான் சொல்றது வந்து எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும், நம்ம நாட்டுக்கும் பொருந்தும். சில விதிகளை வந்து நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்வது, சில விதிகளை அது தார்மீக நெறிகள் அப்படிங்கிற பேர்ல நமக்கு நாமே விதித்துக் கொள்வது. ஒரு குடும்பத்திலேயா இருக்கட்டும், இல்லை ஒரு சமுதாயத்தில இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா? ஒரு தனி மனிதன், அப்புறம் அவன் சார்ந்த குடும்பம், இல்லை அவன் சார்ந்த அந்த செக்ட் இல்லை மதம், இதற்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில செட் கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன இப்படிலாம் பண்ணணும், இல்லைன்னா யூ டோன்ட் ரியலி பிலாங் டு தி செக்ட் அப்படின்னா சர்டன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சில சமயம் பார்த்தோன்னா இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா யூஆர் நாட் ஃபிட் டு பி, யூஆர் நாட் சப்போஸ் டு பி பியோர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க இது மாதிரி சில விதிமுறைகளை அவங்க வகுத்திருப்பார்கள்.
இதைத்தான் பகவான் என்ன சொல்றாரு, மிடில் கிளாஸ் பியூரிட்டானிசம் அப்படிங்கிறார். இது மிடில் கிளாஸ் பியூரிட்டானிசம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல வந்து ரியல் பியூரிட்டானிசம் கிடையாது. இதுல பகவான் சொல்ற மாதிரி டிசெப்டிவ் கான்ஃபார்மிட்டிஸ் தான் அதுல இருக்கும். அதுல உண்மையிலேயே இருக்காது. அது எப்படி இருக்கு, பகவான் என்ன சொல்றாரு, ரொம்ப நேரவா இருக்கும் அப்படிங்கிறார். எப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணி வந்து தொடக்கமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், கலங்கி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அசத்தத்தோட இருந்தா எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறார். டெப்பிட் அண்ட் கன்வென்ஷனல் ரிலிஜியாசிட்டி அப்படிங்கிறார். எல்லாமே மரபுகளை சார்ந்த அமைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார். இதை வந்து பகவான் வந்து 19th சென்ச்சுரி இங்கிலாந்து சொல்றாரு, அப்படிதான் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த விக்டோரியன் ஏஜ்னு சொல்லுவாங்க. விக்டோரியன் ஏரால நிறைய வந்து அவங்க வந்து சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் கட்டுப்பாடுகள் அதெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அவங்க. சப்சிக்வெண்டா எல்லாம் மாறிடுச்சு. தட்ஸ் டெஃபினட் இஷ்யூ. இதை பகவான் ஒப்பிடுகின்றார். இது வந்து எத்திக்கல் கல்ச்சரா அப்படின்னா, இது வந்து இன்ஃபேக்ட் நம்ம பார்க்குறோம், ஒரு பழைய தலைமுறையினர் அந்த அவங்க யங்கா இருந்தப்ப என்னென்ன அவங்க வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதை வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசுவதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் அது தப்பு. அது ஏன்னா காலம் மாற 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 அந்த நியதிகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு முந்தைய தலைமுறையர் பார்த்தோம் அப்படின்னா இதற்கு இவங்க எப்படி இருந்தாங்களோ அதுல இருந்து இன்னும் மாறுபட்டு இருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு அறியாமையில பேசுறது. நாங்க சின்ன வயசுல இருந்தப்போ இப்படிலாம் இருந்தோம், இப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்படி இப்படிலாம் நம்ம சொல்றோம். அது வந்து உயர்வாக. பட் காலம் மாறும் பொழுது இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்திக்கல் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் கொடுக்குறோம். ஆனா இல்லை அப்படிங்கிற, தட் வாஸ் நாட் அன் எத்திக்கல் கல்ச்சர் அப்படிங்கிற, சிம்பிளி a local variation of the general type of bourgeois respectability அப்படிங்கிற. பூஷ்வானா என்ன அர்த்தம், மிடில் கிளாஸ். பொதுவாக மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களால வந்து கீழேயும் போக முடியாது, மேலேயும். மேலே இருக்கிறவங்க வந்து என்ன தப்பு வேணா செய்வாங்க, தப்பிச்சிருவாங்க. கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் எந்த நார்ம்ஸுக்கும் அவங்க கட்டுப்பட வேண்டாம். இந்த மிடில் கிளாஸ் தான் இப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இடையில சிக்கி தவிப்பாங்க. இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. சமுதாயத்தில் நல்ல பேர் வேணும் அப்படிங்கிறது, கெட்ட பேர் ஆகிவிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் தர்றோம். இதைத்தான் பகவான் பூஷ்வா ரெஸ்பெக்டபிலிட்டி அப்படிங்கிறார். இது வந்து எல்லா சிவிலைசேஷனையும் பார்க்கலாம் அப்படிங்கிற பகவான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இங்கிலாண்டை வந்து எக்ஸாம்பிளா சொல்றாரு. இது எல்லா சிவிலைசேஷனுக்கும் பொருந்தும். இந்த பியூரிட்டானிஸ்டிக், அதாவது இந்த தார்மீக நெறிகள், அதுவும் வந்து இந்த பகவான் சொல்ற மாதிரி இந்த டிசெப்டிவ் கான்ஃபார்மிட்டி, அதாவது அப்படி எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே உள்ளுக்குள்ள எந்த விதமான சேஞ்ச் இருக்காது. உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வெளியில ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அதுதான் பகவான் டிசெப்டிவ் கான்ஃபார்மிட்டிஸ் அப்படிங்கிறார். இது நம்ம எல்லாருமே பண்றோம். ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசெப்டிவ் கான்ஃபார்மிட்டிஸ் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த சமுதாயத்துல சில கம்பல்ஷன்ஸ்க்காக அப்படிலாம் இருக்க வேண்டி இருக்குது. பட் இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வர முடியாது அப்படிங்கிறார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதைத்தான் பகவான் வந்து பிலிஸ்டீனிசம் பியோர் அண்ட் சிம்பிள் அப்படிங்கிறார். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான வந்து இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த எஸ்தட்டிக் சென்ஸ் சுத்தமாக இருக்காது. எந்த விதமான ஒரு கலை ரசனையோ இல்லை அழகுணர்ச்சியோ சுத்தமாக இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Nor should we take as an instance of the aesthetic any merely Bohemian society or such examples as London of the Restoration or Paris in certain brief periods of its history. That whatever some of its pretensions had for its principle, always the indulgence of the average sensational and sensuous man, freed from the conventions of morality by a superficial intellectualism and aestheticism. Nor even can we take Puritan England as the ethical type. For although there was a strenuous
an exaggerated culture of character and the ethical being. The determining tendency was religious, and the religious impulse is a phenomenon quite apart from our other subjective tendencies, though it influences them all. It is sui generis and must be treated separately. To get at real, if not always quite pure examples of the type, we must go back a little farther in time and contrast early Republican Rome, or in Greece itself, Sparta, with Periclean Athens. For as we come down the stream of time, in its present curve of evolution, humanity in the mass, carrying in it its past collective experience, becomes more and more complex, and the old distinct types do not recur or recur precariously and with difficulty. Salient points. We cannot take a bohemian society, this group of individuals living an unconventional life, in contrast to the accepted ways of behavior, as an example of an aesthetic society. It had for its principle the indulgence of the average sensational and sensuous man, freed from the conventions of morality by a superficial intellectualism. We cannot take Puritan England of the 19th century as the ethical type. It had an exaggerated culture of character, but the determining tendency was religious. To get at real examples, we must take the earthly Republican Rome or the ancient Athens in Greece. If we come to the present time, humanity with its post collective experience becomes more complex and the old distinct types do not recur. இப்ப இந்த மாடர்ன் ஏஜை பொறுத்த வரைக்கும் பகவான் சொல்றது அப்பவே சொல்லிட்டாரு. இப்ப இன்னும் அப்படிதான். இப்ப வந்து அது மாதிரி டிஸ்டிங்க்டா பார்க்க முடியாது. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அது மாதிரி ஒரு பியூரிட்டன் சொசைட்டின்னு பார்க்கவும் முடியாது, பியூர் எஸ்தெட்டிக் சொசைட்டி அப்படிங்கிறத பார்க்க முடியாது இப்போ. ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ. இப்போ முதல்ல பார்த்தோம் எப்படி வந்து வெறும் இந்த எத்திக்கல் ஃபேக்டர்ஸ் மாத்திரம், எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அதில் பேஸ் பண்ணி ஒரு சொசைட்டி இருக்கிறதோ, ஒரு இண்டிவிஜுவல் தன்னுடைய வாழ்வை நடத்துவதோ நடத்தி கொண்டு இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு கன்ஃபார்மிஸ்ட் ஆட்டிடியூட், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து அந்த சமுதாயத்தினுடைய நெறிகளுக்கு நம்ம வந்து உட்படலைன்னு அர்த்தம். அதனால தான் வந்து அந்த ஒரு பியூரிட்டானிசம் அப்படிங்கிற அந்த கோட்பாடில் அடங்கணும், அந்த 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 டிஸ்கிரிப்ஷனில் வரணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெறியில வாழ்வது. இதைத்தான் மிடில் கிளாஸ் பியூரிட்டானிசம் அப்படிங்கிறாரு. இதில் உண்மையிலேயே அந்த அந்த எத்திக்கல் சென்ஸ் ஃபாலோ பண்ணப்படுகின்றதா, அனுசரிக்கப்படுகின்றதா என்றால் இல்லை. ஏன்னா இதை வந்து வெளியில வந்து பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்க ஒழிய உண்மையிலேயே உள்ள வந்து அந்த அது மாதிரி கிடையாது. அது டிசப்டிவ் கான்ஃபார்மிட்டிஸ் என்று தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரம் இல்லை, இவங்கெல்லாம் வந்து ஒன்றை வெறுத்து இதை பண்ணும் பொழுது சற்றும் அழகுணர்ச்சி இல்லாத கலாரசனையோ அழகுணர்ச்சியோ இல்லாத ஒரு மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. பொஹேமியன் சொசைட்டி அப்படின்னு சொல்றாரு. பொஹேமியன் சொசைட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம அந்த ஹிப்பி கல்ச்சர்னு சொல்றோம். சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான நார்ம்ஸுமே இருக்காது. சோசியல் அக்செப்டட் நார்ம்ஸ் எல்லாம் காத்துல விட்டுட்டு இருப்பாங்க அவங்க. அக்செப்டட் நார்ம்ஸ் எது வந்து ஒரு அக்செப்டட் நார்ம்ஸ் அப்படி இருக்குதோ அது மாதிரி நிறைய பேர் சொசைட்டிஸ் இருக்கு, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்குது.
அக்செப்டட் நார்ம்ஸை வந்து அவங்க சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் காத்துல விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. அதை வந்து நம்ம எஸ்தெட்டிக் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அது கிடையாது. இது இது சில மூவ்மெண்ட், சில இயக்கங்கள்லாம் அந்த காலத்தில் எஸ்பெஷலி அந்த 20th செஞ்சுரியினுடைய ஆரம்பத்தில் தோன்றின. லண்டன் ஆஃப் த ரெஸ்டரேஷன் அப்படிங்கிற ஒரு இயக்கம், இல்லை பாரிஸில் சில இயக்கங்கள்லாம் இந்த மாதிரி இந்த ஒரு ரிவைவலிஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்பட்டன. அந்த காலத்தில் ஏற்பட்டன. அது பகவான் வந்து இங்கே வந்து அதை பற்றி தான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் வந்து இதை வந்து ஒரு ஐடியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறார். அதுல வந்து ஒரு ஐடியல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரிட்டென்ஷன் தான் இருக்கும். பிரிட்டென்ஷன் என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு அந்த நோக்கம் அப்படி இருக்கிற மாதிரி வெளியில தெரியறது தான் பிரிட்டென்ஷன். உண்மையிலேயே அதை இருக்காது. வெளியில பிரிட்டன் பண்றது, அது போல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தான் அளிக்கும் இந்த இயக்கங்கள்லாம். இதுல என்ன எது இது மாதிரி இயக்கங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எது வந்து டாமினேட் செய்யுது அப்படின்னா மேலோங்கி காணப்படுகின்றது என்றால் ஒரு சராசரி மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு புலன்களை சார்ந்த ஆசைகள், சென்சேஷனல் அண்ட் சென்சியஸ் மேன், அந்த மனிதனை, அத்தகைய மனிதனை வந்து அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் இத்தகைய சமுதாயங்கள் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். The indulgence of the average sensational and sensuous man. எப்படி அவன் செயல்படுறான்? freed from the conventions of morality. எந்த விதமான கன்வென்ஷனும் அவன் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டான். பை a superficial, எது காரணம் என்ன சொல்லுவாங்க? பை a superficial intellectualism. என்ன சொல்லுவாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல் இன்டெலெக்சுவலிசம், ரியல் இன்டெலெக்சுவல்ஸ் கிடையாது. அதே போல சூப்பர்ஃபிஷியல் எஸ்தட்டிசிசம் அப்படிங்கிறார். மதர் வந்து ஆரம்பத்துல மதர் ஆசிரமம் ஆரம்ப புதுசுல சில பேர் வந்து, ஏன்னா இங்க வந்து எதுவுமே கட்டுப்பாடே கிடையாது, சில பேசிக் இது இருந்ததை விட, ஏன்னா அது மாதிரி ஒரு முழு சுதந்திரத்தை அவங்க அவுட்வேர்ட் ரூல்ஸ் வந்து எதுவும் அவங்க நியமிக்கல. பகவானே பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா இருப்பாரு. அப்புறம் தான் பகவானை வந்து ஒரு குரு ஸ்தானத்துல வச்சு சரிசமத்துல பண்ணக்கூடாதுன்னு மதரை சொல்லி தான் அவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல என்ன ஒரு ட்ரெண்டு சில மனிதர்கள்ட்ட இருந்ததுன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், இங்கதான் நம்ம தான் இந்த கன்வென்ஷனல் டைப்லேருந்து இது வந்து புதிய பாதையாக இருக்கின்றது. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம கன்வென்ஷனல் இருக்கக்கூடிய விதிகளை நம்ம மீறலாமா அப்படிங்கிறெல்லாம் ஒரு சில பேர்கிட்ட அவங்க மனதில் வந்து எண்ணங்கள் இருந்தது. அதுக்கு மதர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒன்று எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு, சில விதிகள் இருக்கு, சில மரபுகள் இருக்கு. நீங்க அதை மீறணும் அப்படின்னா அதை விட ஒரு உயர்ந்த நெறியை நீங்க அனுசரிக்கும் பொழுதுதான் நீங்க இதை மீற முடியும். நீங்க அதை விட ஒரு உயர்ந்த நெறியை அனுசரிக்காம இதை நீங்க மீறினீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சரியான வழி இல்லை அப்படின்ட்டு அவங்க மதர் கரெக்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கெல்லாம் யூ ஷுட் பி கைடட் பை யுவர் இன்னர், உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் எது சொல்லுதோ அதுபடி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னர் கைடன்ஸ் தான் இங்க முக்கியம். அவுட்வேர்டுல செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த விதிகள் வந்து முக்கியத்துவம் கிடையாது. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ், ஒரு தனி மனிதருக்கும் சரி அவங்க எங்க இருந்தாலும் சரி, வாட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் இன்னர் கைடன்ஸ். அதுதான் கரெக்டான மத கரெக்டா எல்லாருமே கைட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன அந்த அந்த ட்ரெண்டை தான் பகவான் சொல்றாரு. ஒரு ஃபால்ஸ், ஒரு சூப்பர்ஃபிஷியல் இதுல வந்து இருந்துட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதும் தப்பு, அதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறார். சூப்பர்ஃபிஷியல் இன்டெலெக்சுவலிசம் அண்ட் எஸ்தட்டிசிசம் அப்படிங்கிறார். இந்த விக்டோரியன் ஏரால பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல வந்து நிறைய வந்து ரொம்ப டிப்பிக்கலா இருக்கும். டிப்பிக்கல் அந்த எத்திக்கல் அந்த மரபுகளை சார்ந்த ஒரு வாழ்வு இருக்கும். ஆனா இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த எஸ்பெஷலி அந்த ஐரோப்பிய நாகரிகத்துல இங்கிலாந்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சினுடைய டாமினன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் நவ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் சர்ச்சஸ் இருக்கும். சர்ச்சஸ்னுடைய டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அந்த சர்ச் தான் வந்து டிசைட் பண்ணும், எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். ஈவன் கவர்மெண்ட்னுடைய செயல்பாட்டிலையும் தலையிடும்.
நிறைய அதோட அந்த ரிலீஜியஸ் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எஸ்பெஷலி யூரோப்ல ஜாஸ்தியா இருந்தது, இங்கிலாந்துலயும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இதுல என்ன சொல்றாரு பகவான், என்ன சொல்றாருன்னா, அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பியூரிட்டன் இங்கிலாந்து வந்து எத்திக்கல் டைப்னு சொல்ல முடியாது. அங்க வந்து ரொம்ப அந்த தார்மீக நெறிகள் வந்து ஒரு எக்ஸாஜரேஷன், அங்க எக்ஸாஜரேட்டட் லெவல்ல அனுசரிக்கப்பட்டது போல தோன்றினாலும் அடிப்படையில் எது தீர்மானிக்கின்றது என்றால் இந்த ரிலிஜியஸ் ஆட்டிடியூட் தான். ரிலிஜியஸ் இம்பல்ஸ். ரிலிஜியஸ் இம்பல்ஸ்னா அந்த மதம் இந்த சர்ச்சோடைய டாமினேஷன் தான் அங்க. ரிலிஜியஸ் இம்பல்ஸ் பகவான் சொல்றது அந்த சர்ச்சோடைய டாமினேஷன் சொல்றாரு. ரிலிஜியஸ், அந்த ரிலிஜியஸ் இம்பல்ஸ் இஸ் அ ஃபினாமினன் குவைட் அப்பார்ட் ஃப்ரம் அவர் அதர் சப்ஜெக்டிவ் டெண்டன்சிஸ் அப்படிங்கிறார். தோ இட் இன்ஃப்ளூயன்சஸ் அம் ஆல். ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா எது அங்கே டிசைட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரிலிஜியஸ் டெண்டன்சிஸ் தான். அதை வந்து நம்ம செப்பரேட்டாக இது பண்ணணும், ஸ்வீ ஜெனரிஸ் அப்படிங்கிறாரு. மஸ்ட் பி ட்ரீட்டட் செப்பரேட், அது வேற, நம்ம தனி சப்ஜெக்டாக டீல் பண்ணணும் அப்படிங்கிறார். இங்க இதுல கரெக்டா எதுன்னு நம்ம பார்க்கறதுக்கு, எது ஒரு உண்மையிலே ஒரு சரியான ஐடியல் சொசைட்டி அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்கு பகவான் என்ன சொல்றார், மாடர்ன் டைம்ல இது மாதிரி பார்க்க முடியாது அப்படிங்கிறார். இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா ரொம்ப ஏர்லி பார்ட் ஆஃப் ரோம், ரிப்பப்ளிக்கன் ரோம் ஆர் கிரீஸ் அப்படிங்கிறார். அந்த கிரீஸ்லேயும் இந்த ஸ்பார்ட்டா அப்படிங்கிறது ஏத்தன்ஸ் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸ்பார்ட்டா வித் பெரிக்ளியன் ஏத்தன்ஸ். இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த கிரேக்க நாகரிகம் எப்பொழுதுமே ஒரு தொன்று தொட்ட நாகரிகமாக இருந்திருக்கிறது. எப்பொழுதுமே ஐரோப்பிலே எது வந்து ரொம்ப ரொம்ப தொன்று தொட்ட நாகரிகமாக இருந்தது அப்படின்னா, நம்முடைய இந்திய நாகரிகத்தை போல அங்கேயும் ஒரு தொன்று தொட்ட நாகரிகமாக எது இருந்தது அப்படின்னா கிரேக்க நாகரிகம் தான். அதுக்கு தான் பகவான் வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் தரார், நிறைய உயர்வாக பேசுகின்றார். இப்போ அது மாதிரி இல்லை, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. இப்போ அது மாதிரி கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அந்த கிரேக்க நாகரிகம் நிறைய கிரீக்கில் தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன்ஸு, ஃபிலாசபர்ஸு நிறைய பேர் வந்தாங்க. அதே போல் அந்த கிரேக்க கடவுள்களும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய அங்கே கிரேக்க கடவுளர்கள் வந்து நம்ம புராணங்கள் போலே அங்கேயும் அங்கே சித்தரிக்கப்பட்டார்கள். பகவான் வந்து அதை தான் சொல்றார், டு கெட் இட் ரியல், இஃப் நாட் always quite pure examples of that type, we must go back a little farther in time and contrast early republican Rome or in Greece itself அப்படிங்கிறார். ஏன்னா அதுதான் வந்து அதை இப்போ இருக்கிறதுக்கும் அதை கான்ட்ராஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கதான் நம்ம ஐடியல் எக்ஸாம்பிளை பார்க்க முடியும் அப்படிங்கிறார். இப்போ இந்த தற்காலத்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா மனித குலம் எப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய கடந்த கால அனுபவங்களினுடைய தொகுப்பை கொண்டதாகத்தான் தற்காலிக மனித சமுதாயம் அமைந்திருக்கின்றது. எவல்யூஷன்ல, பரிணாமத்துல மனித குலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா தற்காலிக ஒரு கடந்த கால அனுபவங்களை தொகுப்பை கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் மனித குலம் இருக்கின்றது. ஸோ அது என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. நான் அந்த காலகட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்டிங்க்டா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய சமுதாயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் எல்லா விதமான தரப்பினரும் இருக்கிறாங்க. இப்போ இங்கே படிக்கிற எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகையினரும் நம்ம பார்க்க முடியும். இப்படிதான் ஒரு இந்த குரூப் இப்படிதான் இருப்பாங்க, இந்த சமுதாயம் இப்படிதான் இருக்கும், நம்ம வந்து டிஸ்டிங்க்டா சொல்ல முடியாது. ஏன்னா அது மாறிடுச்சு அப்படிங்கிறார். இதைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். Paragraph 6. Republican Rome, before it was touched and finally taken captive by conquered Greece, stands out in relief as one of the most striking psychological phenomena of human history. From the point of view of human development, it presents itself as an almost unique experiment in high and strong character building, divorced as far as may be from the sweetness which the sense of beauty and the light which the play of the reason brings into character, and uninspired by the religious temperament.
for the early Roman creed was a superstition, a superficial religiosity, and had nothing in it of the true religious spirit. Rome was the human will appraising and disciplining the emotional and sensational mind in order to arrive at the self mastery of a definite ethical type. And it was this self mastery which enabled the Roman Republic to arrive also at the mastery of its environing world and impose on the nations its public order and law. படி. Salient points. Republican Rome stands out as one of the most striking psychological phenomena in human history. It presents itself as an almost unique experiment in strong character building, uninspired by the religious temperament. Because the early Roman creed had nothing in it of the true religious spirit. Rome was the human will oppressing and disciplining the emotional and sensational mind in order to arrive at a definite ethical type. It was this mastery which enabled the Roman Republic to arrive at the mastery of its environing world and to impose its law on the nations. எஸ்பெஷலி ரொம்ப பின்னாடி போனோம் அப்படின்னா ரோமன் எம்பரர்ஸ் வந்து ரொம்ப வலிமை பொருந்தியவர்களாக இருந்தாங்க. ரோமன் எம்பரர்ஸ் ஈவன் ஐரோப்பாவோட முக்கால்வாசி அவங்களுடைய ரூல் தான் இருந்தது. ஈவன் இங்கிலாந்து அது போல கண்ட்ரி நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரோமன் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும் எல்லாமே. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி வந்து ரொம்ப எங்கும் பரவி இருந்தது, ஐரோப்பாவில் எங்கேயும் பரவி இருந்தது. இந்த பகவான் என்ன சொல்றார், இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரார். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் சைக்கலாஜிக்கல் ஃபினாமினா ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி அப்படிங்கிறார். ரிப்பப்ளிகன் ரோம் அப்படிங்கிறத, ரிப்பப்ளிகன் ரோம்ங்கிறது ரொம்ப ஆதி காலத்து ரோம் பத்தி சொல்றாரு, ரோமன் எம்பையர் பத்தி சொல்றாரு. ஈவன் ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தை பத்தி சொல்றாரு பகவான். ரிப்பப்ளிகன் ரோம் அது வந்து கிரேக்க நாகரிகத்தினால கிரேக்க நாகரிகத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வர்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து ஹியூமன் ஹிஸ்டரியில மிகவும் ஒரு வலிமை பொருந்திய ஒரு நாடாக இருந்தது அப்படிங்கிறார். இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் கேரக்டர் பில்டிங் அப்படிங்கிறார். ஹை அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர் பில்டிங். இதுல 2 விஷயத்த வந்து அது மாதிரி செய்யும் பொழுது 2 விஷயத்துக்கு அவங்க வந்து அதனால வந்து அவங்க வந்து பாதிக்கப்படாம இருந்தாங்க. ஒரு விஷயம், அதாவது அதை தாண்டி இருந்தாங்க. ஒன்று, இந்த அழகுணர்ச்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு இனிமை அப்படிங்கிறத தாண்டி, ஏன்னா உங்க ஸ்ட்ராங் கேரக்டர் பில்டிங் அப்படியே இருக்கணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் லைக்கா இருக்கணும், எல்லாரையும் நம்ம வந்து ஆட்டி படைக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்க வந்து இனிமை அப்படிங்கிற குவாலிட்டி வந்து அங்க வந்து பொருத்தமா இருக்காது. அதனாலதான் என்ன சொல்றார், divorced as far as may be from the sweetness which the sense of beauty. அதே போல அங்க வந்து நியாயம் தர்மம் அப்படிங்கிற அந்த அறிவு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் தரல. ஏன்னா நீங்க எல்லாரையும் நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சி கீழே கொண்டு வரணும் அப்படின்னா அங்க வந்து அறிவு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அறிவு சொல்றபடி கேட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து செயல்பட முடியாது. அந்த இடத்துல வெறும் வலிமை தான் முக்கியம். ஆனா 2 விஷயத்த அவங்க வந்து 2 விஷயத்துக்கு அவங்க வந்து இணங்கல. ஒன்னு வந்து இந்த ஸ்வீட்னஸ் which the sense of beauty brings, the light which the play of the reason brings அப்படிங்கிற.
அறிவினால் வரக்கூடிய ஒளிக்கும் அழகினால் வரக்கூடிய இனிமைக்கும் அவங்க வந்து இணங்கலை. அவங்க ரொம்ப பிஸ்னஸ் லைக்காக இருந்தாங்க, கேரக்டர் பில்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த 2 விஷயத்துக்கு அவங்க வந்து 2 விஷயத்த பின்னாடி ஒத்துக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறார். அதே போல இந்த ரிலீஜியஸ் டெம்பரமெண்ட் அதுக்கும் அவங்க வந்து இணங்காம இருந்தாங்க. 3 விஷயத்துக்கு அவங்க வந்து இணங்கலை. அப்படிப்பட்ட நிலையில தான் அவங்க வந்து இந்த ரோமன் எம்பையர் வந்து செயல்பட்டது அப்படிங்கிறார். ஏன்னா அதுக்கும் முந்தைய நிலையில ரோமன் எம்பையர் எப்படி இருந்தது அப்படின்னா, அதற்கு முந்தைய நிலை ரோமன் கிரீட் வந்து நிறைய மூட நம்பிக்கைகளை கொண்டதாக இருந்தது. சூப்பர்ஃபிஷியல் ரிலிஜியாசிட்டி அண்ட் had nothing in it of true religious spirit. அந்த இடத்துல உண்மையான ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிட் இல்லாதனால அதை இவங்கெல்லாம் இந்த சப்சிக்வெண்ட்டாக அந்த ரிப்பப்ளிக்கன் ரோம் அது வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து தள்ளி வச்சுட்டாங்க. அப்படி பண்ணும்பொழுது இந்த ரோம் எப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த 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 ஒரு அந்த சமுதாயம் அந்த செயல்பாடு எப்படி இருந்ததுன்னா, மனிதனுடைய சங்கல்பம் வந்து அவனுடைய மனத்திட்பம் ஹியூமன் வில் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட், எமோஷன்ஸ், சென்சேஷனல் மைண்ட், இதையெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தது, அப்ரெஸ் பண்ணி வச்சிருந்தது. அப்ரெஸிங் அண்ட் டிசிப்ளினிங் த இமோஷனல் அண்ட் சென்சேஷனல் மைண்ட். எதுக்காக அப்படி வச்சது அப்படின்னா, அப்பதான் வந்து இன் ஆர்டர் டு அரைவ் அட் த செல்ஃப் மாஸ்டரி ஆஃப் அ டெஃபினட் எத்திக்கல் டைப் அப்படின்னு அவங்களுடைய கோட்பாடு. நீ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வீக் பர்சன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எமோஷனலாக இருந்தோம்னா வீக், சென்சேஷனல் மைண்டில் இருந்தோம் அப்படின்னா வீக் பர்சன். இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வலிமையுடன் இருந்தால் தான் ஒரு மிகச்சிறந்த வீரனாக இருக்க முடியும். அதனால செல்ஃப் மாஸ்டரி, தன் மீதே ஆளுமை கொள்வது ரொம்ப முக்கியம். வீக் இமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரீதியில் அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறார். இந்த செல்ஃப் மாஸ்டரி தான் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு காலத்தில் வந்து அந்த ஐரோப்பா முழுவதும் அவங்களுடைய ஆட்சியில் இருந்தது. ஏர்லி பார்ட் ஆஃப் யூரோப் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோமன் ரிப்பப்ளிக், ரோமன் எம்பையர்னே சொல்லுவாங்க. ரோமன் எம்பையர்னுடைய ஆட்சிக்கு கீழ் தான் என்டையர் யூரோப்பே இருந்தது, இந்த செல்ஃப் மாஸ்டரி. ஸோ இதில் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து எத்திக்கல் டைப்புன்னு சொல்ல முடியாது. எத்திக்கல் டைப்புங்கிற பேரில் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரூட்டல் செல்ஃப் மாஸ்டரி அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. அதைத்தான் பகவான் இங்கே சொல்றாரு. எத்திக்கல் டைப்னா எப்படிப்பட்ட எத்திக்கல் டைப் அப்படின்னா, ப்ரூட்டல் செல்ஃப் மாஸ்டரி. இங்கே வந்து எதுவுமே அழகுணர்ச்சி கிடையாது, இங்கே வந்து இமோஷன்ஸ் முக்கியத்துவம் கிடையாது. எல்லாமே என்னுடைய வில், சங்கல்பம் எது சங்கல்பிக்கின்றேனோ அதை வந்து நான் ரூத்லெஸ்ஸாக வந்து செயல்படுத்துவேன் அப்படிங்கிற முறையில் தான் அவங்க செயல்பட்டாங்க. அடுத்தது போகலாம். All supremely successful imperial nations have had in their culture or in their nature, in their formative or expansive periods, this predominance of the will, the character, the impulse to self-discipline and self-mastery, which constitutes the very basis of the ethical tendency. Rome and Sparta, like other ethical civilizations, had their considerable moral deficiencies, tolerated and deliberately encouraged customs and practices, which we should call immoral, failed to develop the gentler and more delicate side of moral character. But this is of no essential importance. The ethical idea in man changes and enlarges its scope, but the kernel of the true ethical being remains always the same: will, character, self-discipline, self-mastery. All supremely successful imperial nations in their formative periods had this predominance of will, the character, the impulse to self-discipline and self-mastery in their nature. This constituted the very basis of ethical tendency.
Rome and ancient Athens had their considerable moral deficiencies, deliberately encouraged practices which we should call immoral. They failed to develop the gentler and more delicate side of moral characters. The ethical idea in man changes and enlarges its scope, but the essence of the true ethical being remains the same. They are will, character, self-discipline, self-mastery. பகவான் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் டைப்ஸ் இதை வந்து அனலைஸ் பண்றாரு, வந்து பகவான் அனலைஸ் பண்றார். என்ன சொல்றாங்க, எதெல்லாம் எத்திக்கல் சிவிலைசேஷன் நம்ம சொல்றோமோ அங்க எது இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சங்கல்பம், predominance of the will, character, impulse to self-discipline and self-mastery. இது வந்து பகவான் வந்து பொதுப்படியே சொல்றாரு. இதெல்லாம் அதாவது நான் முக்கியமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்பர் 1 வந்து predominance of the will. இது தனி மனிதனுக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். எது வந்து ஒரு மனிதனை வந்து சரியான ஒரு எத்திக்கல் டைப், எது ஒரு தார்மீக நெறிகளை சார்ந்த ஒரு மனிதன் அப்படிங்கிறது எந்த குணங்கள் தீர்மானிக்கின்றன அப்படின்னா, முதல்ல என்ன வேணும் அப்படிங்கிறாரு, முதல்ல நமக்கு வந்து ஒரு நல்ல வில் பவர் வேணும். இந்த வில் பவர் இருந்தால் தான் சாதிக்க முடியும். வில் பவர் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் வேணும். நம்ம சாதாரண வாழ்விலும் சரி, ஆன்மீக வாழ்விலும் சரி, எதையோ ஒன்றை நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு வந்து அந்த வில் பவர், மனத்திற்பம்னு சொல்கிறோம், அது வேண்டும். மன உறுதி அப்படிங்கிறது வேணும். இது வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறார். 2வது கேரக்டர் வேணும் அப்படிங்கிறார். நல்ல நற்பண்புகள், கேரக்டர் வேணும் அப்படிங்கிறார். அப்புறம் த இம்பல்ஸ் டு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறார். நம்மீதே நாம் ஒரு சுய கட்டுப்பாடை, இதை வந்து நம்ம வந்து அனுசரிக்கணும் அப்படிங்கிறார். செல்ஃப் மாஸ்டரி, நம்மீதே நாம் ஒரு ஆளுமை கொள்ளுதல், இதெல்லாம் தான் வந்து which constitutes a very basis of the ethical tendency அப்படிங்கிறார். இந்த குணங்கள்லாம் வந்து என்ன சொல்றாரு, எந்தெந்த நாடுகள் வந்து வெற்றிகரமாக ஒரு சாம்ராஜ்யத்தை வெற்றிகரமான ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்டதாக இருந்தனவோ அவைகள்கிட்ட எல்லாத்தையும் இந்த குணங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறார். All supremely successful imperial nations have had in their culture or in their nature, in their formative or expansive period, this அதனுடைய formative and expansive periodல, அந்த பீரியட்ல தான் அப்படி இருந்தது அப்படிங்கிறார். This predominance of the will, the character, the impulse to self-discipline and self-mastery அப்படிங்கிறார், which constitutes the very basis of the ethical tendency அப்படிங்கிறார். சில இதுக்கு எக்ஸப்ஷன்ஸையும் சொல்றார். இப்போ ரோம் அப்புறம் அந்த கிரேக்க நாகரிகத்துல சில 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 சமுதாயங்கள்ல, ரோம் அண்ட் ஸ்பார்ட்டா லைக் அதர் எத்திக்கல் சிவிலைசேஷன்ஸ் had their considerable moral deficiencies. அங்கேயும் சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருந்தது. Tolerated or deliberately encouraged customs and practices, சில மரபுகள், சில பழக்க வழக்கங்கள்லாம் வந்து நம்ம வந்து எதையெல்லாம் வந்து ஒழுக்கக்கேடாக நினைக்கின்றோமோ அதெல்லாம் அந்த அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறார். ப்ராக்டிசஸ் விச் வி ஷுட் கால் இம்மாரல், அவங்கெல்லாம் அந்த சில கஸ்டம்ஸ்லாம் இருந்தது அப்படிங்கிறார். fail to develop the gentler and more delicate side of moral character. அவங்க வந்து அந்த மனிதனுடைய மாரல் கேரக்டர்லேயே ஒரு டெலிகேட்டான ஒரு மிகவும் ஜென்டில் அண்ட் மோர் டெலிகேட் சைட் ஆஃப் மாரல் கேரக்டரை அவங்க வந்து உருவாக்கலை அப்படிங்கிறார். இது முக்கியத்துவம் இல்லை, அது ஒரு ஃபேக்டா, ஒரு ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டா சொல்றார் பகவான். இது வந்து முக்கியத்துவம் கிடையாது. ஆனா எது முக்கியத்துவம் அப்படின்னா, எத்திக்கல் ஐடியா இன் மேன் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது காலம் தொட்டு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். எத்திக்கல் ஐடியா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எது எத்திக்கல் ஐடியாக இருக்கின்றதோ, தார்மீக நெறியாக கடைபிடிக்கப்படுகின்றதோ, இது வந்து
ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது மாறுகின்றதை நம்ம பார்க்குறோம். மாறுகின்றது, மாற்றங்களை அடைகின்றது, நிறைய விஷயங்களை உள்ள வாங்கிக்குது, சில விஷயங்களை வெளியில தள்ளுது. இது பரிணாமத்துல தவிர்க்க முடியாது. ஸோ இந்த எத்திக்கல் ஐடியா இன் மேன் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு செயல்படும், நிறைய விஷயங்களை வெளியே தள்ளும். இப்ப நம்மளுடைய லைஃப்லயே பார்க்கலாம். நம்ம ஒரு 2 or 3 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி இருந்த வாழ்வு வேற மாதிரி இருக்கு, இப்ப இருந்த வாழ்வு வேற மாதிரி இருக்கு. அப்போல்லாம் எது வந்து அவங்க எத்திக்ஸ்ன்னு சொன்னாங்களோ இப்ப நம்ம வேற மாதிரி டெஃபினேஷன்ல நம்ம ஃபாலோ பண்றோம். இது பரிணாமத்துல நம்மளால தவிர்க்க முடியாத விஷயங்கள். சேஞ்ச் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சியில இயற்கையாக நடைபெறக்கூடிய உண்டு. அதுல இத்தகைய எண்ணங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா அடிப்படையில் எசன்ஸ் வந்து மாறாது அப்படிங்கிறாரு. எசன்ஸ் அதனுடைய மையம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய விதை போன்ற அந்த விஷயங்கள் வந்து அந்த கர்னல் ஆஃப் த ட்ரூ எத்திக்கல் பீயிங் ரிமைன்ஸ் ஆல்வேஸ் த சேம் அப்படிங்கிறார். அது என்ன கர்னல் ஆஃப் த ட்ரூ எத்திக்கல் பீயிங் அப்படின்னா, ஏற்கனவே பகவான் கூறியுள்ள மாதிரி சங்கல்பம், மனத்திட்பம், வில். இரண்டாவது கேரக்டர், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் மாஸ்டரி. இதுதான் ரியல் எத்திக்ஸ் அப்படிங்கிறார் பகவான். நம்ம ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் எத்திக்ஸோ அந்த கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இதெல்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிறார். இது மோஸ்ட்லி இன்வர்ட். எத்திக்ஸ் அப்படிங்கிறது சம்திங் இன்வர்ட். அண்ட் ஈவன் when you are coming to the spiritual line, மதர் என்ன சொல்றாங்க, இதுக்கும் ஒருபடி மேலே போகணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு நார்மல் மேனுக்கு வேணா அந்த வில், கேரக்டர், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் மாஸ்டரி. பட் ஒன்ஸ் யூ ஆர் டேக்கன் டு spiritual line, you should be more and more guided by your inner guidance. அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். அது வந்து அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. ஏன்னா சைக்கிக் பீயிங்கினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இட் இஸ் ஆஃப் த வெரி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அது எது ட்ரூன்னு சொல்லுதோ அது வந்து காமன் பார்வையில பார்த்தோம் அப்படின்னா அதை தாண்டி இருக்கும். ஸோ ஒன் ஷுட் பி கைடட் பை தர் இன்னர் கைடன்ஸ். அதுதான் மதர் சொல்றாங்க. ஸோ எத்திக்ஸ்னா என்ன, எப்படி இது எப்படி அடுத்த பேராகிராஃப்ஸ்ல பகவான் வந்து எப்படி ரெக்கன்சைல் பண்றது. ஒரு பக்கம் எத்திக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு பக்கம் எஸ்தட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் மனிதனுடைய வாழ்வில். இது எப்படி ரெண்டையும் ஒத்திசைவோட பொருத்துவது, அதைத்தான் வந்து இந்த சாப்டனுடைய இறுதி பகுதியில் பகவான் சொல்றார். ரொம்ப அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். நம்ம